திருப்பூர் அருகே சொத்துக்காக கணவரை விஷ ஊசி செலுத்தி கொல்ல முயன்ற பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆடம்பர வாழ்க்கைக்காக 4 தொழிலதிபர்களை மயக்கி திருமணம் செய்தது உண்மையா? 4 தொழிலதிபர்களை திருமணம் செய்த இந்த பெண் 3வது கணவரை விஷ ஊசி செலுத்தி கொல்ல முயன்றது அம்பலமாகி உள்ளது. சொத்துக்காக கொலை திட்டத்தை அரங்கேற்றியவர் சிக்கியது எப்படி? திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் குறிஞ்சி தோட்டத்துப்பாளையத்தைச் சேர்ந்தவர் 52 வயதான சுப்பிரமணி. விவசாயியான இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் திண்டுக்கல்லைச் சேர்ந்த 35 வயதான தேவி என்பவரை திருமணம் செய்துள்ளார். திருமணம் முடிந்து சில மாதங்களிலேயே சுப்பிரமணியின் தாய்க்கும் தேவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் தாய் கோபித்துக் கொண்டு அவரது அக்கா வீட்டிற்கு சென்று விட்டார். இந்நிலையில் தேவி திண்டுக்கல்லில் சென்று வாழலாம் என சுப்பிரமணியை அழைத்துள்ளார். ஆனால் அவர் வர மறுக்க தேவி ஆத்திரத்தில் இருந்து வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி சுப்பிரமணிக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. அப்போது சிகிச்சை அளிப்பதாக கூறி தேவி அவரது வலது காலில் ஊசி மூலம் மருந்து செலுத்தியுள்ளார். ஊசி செலுத்திய சில நிமிடங்களில் சுய நினைவை இழந்த சுப்பிரமணியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு திருப்பூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரத்தத்தில் பூச்சி மருந்து கலந்திருப்பதை கண்டுபிடித்தனர். உடனடியாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து காப்பாற்றினர். இதையடுத்து விஷ ஊசி செலுத்தி தன்னை கொல்ல முயன்றதாக மனைவி தேவி மீது சுப்பிரமணி குன்னத்தூர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்ததில் சுப்பிரமணிக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை அபகரிக்கும் முயற்சியாக தேவி கணவருக்கு விஷ ஊசி செலுத்தி கொல்ல முயன்றது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து தலைமறைவான தேவியை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். தேவிக்கு விஷ ஊசி வாங்கி கொடுத்தவர்கள் யார், அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் தலைமறைவான தேவி நாமக்கல்லில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல பகீர் தகவல்கள் அம்பலமாகின. தேவிக்கு ஏற்கனவே 2 பேருடன் திருமணமான நிலையில் 3வதாக சுப்பிரமணியை திருமணம் செய்து அவரது சொத்துக்களை அபகரிக்க முயன்றது தெரிய வந்தது. சுப்பிரமணிக்கு விஷ ஊசி செலுத்தி கொல்ல முயன்ற திட்டம் நிறைவேறாததால் நாமக்கல்லுக்கு அவர் தப்பிச் சென்றுள்ளார். அங்கு 4வதாக ரவி என்பவரை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்ததும் தெரிய வந்தது. கோடீஸ்வரரான ரவி ஏற்கனவே திருமணமாகி மனைவியை விவாகரத்து செய்தவர். 2வது திருமணம் செய்து வைக்க அவருக்கு உறவினர்கள் பெண் பார்த்து வந்த நிலையில் தேவி ரவியை திருமணம் செய்து கொண்டுள்ளார். அதற்கு முன்னதாக சுப்பிரமணியை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி விஷ ஊசி செலுத்தி உள்ளார். ஆனால் சுப்பிரமணி பிழைத்துக் கொண்டதால் தேவி போலீசில் மாட்டிக்கொண்டார். சொத்துக்களை அபகரிக்கவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் தேவி இதுபோன்று பல தொழிலதிபர்களை மயக்கி திருமணம் செய்திருக்கலாம் என தெரிகிறது. அவருக்கு பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். விசாரணை முடிவில் மேலும் பல பரபரப்பு தகவல்கள் வெளியாகும் என தெரிகிறது.